தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தின் அச்சு உடைந்து விபத்துக்குள்ளானது. இடைக்கால் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் அச்சு உடைந்து 2 பின் சக்கரங்களும் தனியாக வெளியேறியது. இதனால் பயங்கர சத்தத்துடன் பேருந்தின் பின்பகுதி நெடுஞ்சாலையில் தரை தட்டியது. பேருந்தில் இருந்த 40 பயணிகளும் உள்ளேயே தூக்கி வீசப்பட்ட நிலையில் 3 பள்ளி மாணவர்கள் படுகாயமடைந்தனர்.